மேஷம், ராசிநாதன் செவ்வாயின் கிழமை என்பதால் நாளை நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள். சகோதர வகையில் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சார்த்தி வழிபட காரிய வெற்றி கிட்டும். ரிஷபம், பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. ஆனால் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய்தீபமேற்றி வழிபட பணப்புழக்கம் அதிகரிக்கும். மிதுனம், வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்தாலும் அதனை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட நன்மைகள் பெருகும். கடகம், உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். ஆன்மீக பயணம் செல்ல திட்டமிடுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட தடைகள் விலகும். சிம்மம், அரசாங்க ரீதியான காரியங்கள் தடையின்றி முடியும். தந்தை வழி சொத்துக்களில் லாபம் உண்டாகும். சமூகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை நோக்கி ஆதித்ய ஹிருதயம் வாசிப்பது மேன்மையான பலன் தரும். கன்னி, மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் கூடும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம். கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு புதன் பகவானுக்கு பச்சை பயிறு சுண்டல் படைத்து வழிபடவும். துலாம், குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட எதிர்ப்புகள் நீங்கும். விருச்சிகம், தைரியமான முடிவுகளை எடுத்து தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட மங்களங்கள் பெருகும். தனுசு, பூர்வ புண்ணிய பலன்களால் எடுத்த காரியங்கள் தடையின்றி முடியும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமிதம் கொள்வீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலய தரிசனங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும். மகரம், வீட்டை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபடுவீர்கள். வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. உத்தியோகத்தில் நிலவி வந்த இழுபறிகள் நீங்கும். புதிய முதலீடுகளில் நிதானம் காட்டுவது நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட பயம் நீங்கி தைரியம் பிறக்கும். கும்பம், உங்களின் தன்னம்பிக்கை உயரும் நாள். தகவல் தொடர்பு மூலம் நல்ல செய்தி வந்து சேரும். சகோதர வழியில் உதவி கிடைக்கும். கடினமான காரியங்களையும் சுலபமாக முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட
நன்மைகள் உண்டாகும். மீனம், பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் நடக்கும். உங்களின் நிர்வாகத்திறன் பாராட்டை பெறும். பேச்சில் கனிவு இருந்தால் காரியங்கள் எளிதில் முடியும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை அல்லது பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.